ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெப் வாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த டர்க்கிஷ் ட்ராமாவோட 25th எபிசோட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆமாம் கைஸ், 25 எபிசோட் வந்துட்டோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி 25 முடிச்சிட்டோம் டெய்லி அப்லோட் பண்ணி. ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி லவ் பண்ணுங்கள், இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், இதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு தேடி வரும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 25 ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவள் அந்த ரூமில் வந்து நைட் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கா. அப்போ வந்து ஹேரை வந்து லூஸ் பண்ணிவிட்டு ஹேரெல்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டுட்ருக்கா. ஸோ அப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ உள்ளே வரான். உள்ளே வந்து பார்த்தோன்னே அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறான். இவன் என்ன இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசில் நினைக்கிறான். இப்படி இருந்தால் நான் வந்து இருக்கிறது, என்னோட வந்து பேலன்ஸ் வந்து எனக்கு தடுமாறுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்கிறான், நம்ம சென்ஸுக்கு வரணும், நம்ம இந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே வரான். இப்போ வந்து ஹீரோயின் வந்து பார்த்துட்டு கேட்குறான், வா உள்ள வா அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோயின். இங்கே வந்து 2 பேருமே நிற்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்கிறான், சரி நான் வெளியே போய் படுத்துக்கிறேன், நீ உள்ளே படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் சரி ஓகேன்னு சொல்லிடுறா. இங்கே நம்ம ஹீரோ வந்து வெளியே போகும்போது அங்கே வந்து பாட்டி வந்து பிடிச்சிடுறாங்க. எங்கே வெளியே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஹீரோவை பார்த்து. அப்போ ஹீரோ சொல்லுவான், இல்லை நான் தண்ணி குடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். நீ பார்க்கலையா, தண்ணி வந்து நான் உள்ளே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லுவாங்க. சரி நம்ம ஹீரோ வந்து மறுபடியும் உள்ளே வந்துடுவான். அப்போ வந்து ஹீரோயின் கேட்பான், என்ன ஆச்சு, ஏன் திரும்பி உள்ளே வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், இல்லை நான் வெளியே போனால் இந்த மாதிரி என்னை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து முழிப்பாங்க எங்கே படுக்கிறதுன்னு தெரியாமல். அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், நீ வந்து படு மேலே, நான் கீழே இங்கே உட்காந்த மாதிரி தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ ஹீரோயினில் கையை பிடிப்பான். ஹீரோ கையை பிடிச்சிட்டு, வேணாம் நீ அப்படிலாம் பண்ணாத, நான் வேணா கீழே உட்காந்துக்கிறேன், நீ போய் படு, நீ இன்னைக்கு டே ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருப்ப, உனக்கு கஷ்டமாக இருக்கும், நீ போய் படு அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், பரவாயில்ல எனக்கு ஒன்றும் இல்லை, நான் இது வந்து கீழே படுத்து பழக்கம்தான், நீ தான் வந்து பிரின்சஸ்ஸு, நீ வந்து கீழே படுத்திருக்க மாட்டேன் உன் லைஃப்பில், ஸோ நீ மேலே படுத்துக்கும், உனக்கு செட் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவாள், பிரின்சஸ்ஸுக்கு கூட ஹார்ட் இருக்குது, ஸோ எனக்கு வந்து மனசு வராது நீ கீழே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு, அவ்வளோ ஒன்றும் நான் அந்த ஈவல் கிடையாது உனக்கு கஷ்டப்படுத்திட்டு நான் படுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்போ 2 பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. 2 பேருமே வந்து பெட்டை பார்ப்பாங்க எப்படி படுக்கிறதுன்னு தெரியாமல். அப்போ வந்து ஹீரோ ஹீரோயின் ஒரே பெட்லேயே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு ஒரே பெட்டில் படுக்க போயிடுவாங்க. அப்போ ஒரே ஒரு பில்லோ தான் இருக்கும். அந்த பில்லோவை கூட வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் கொடுத்துருவான். கொடுத்துட்டு அவன் வந்து கை வச்சே படுத்துப்பான். ஸோ 2 பேரும் வந்து படுக்கும்போது ஒருத்தர் பார்த்த மாதிரி படுத்துருவாங்க. படுத்தோன்னே 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஆகிடும், ஆக்வர்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேரும் ஸ்ட்ரைட்டாக படுத்துருவாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக படுத்துட்டு அப்போ நம்ம ஹீரோயின் யோசிப்பா, நான் எப்படி படுக்க போகிறேன் இவன் கூட ஒரே பெட்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிப்பா. சரி நம்ம இந்த சைட் திரும்பி படிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சைட் திரும்புவா பாரு. அந்த பெட் ஆக்சுவலி சின்ன பெட், ஓகேவா. ஸோ இவ திரும்பும் போது கீழே வெளில போயிடுவா. அந்த வந்து பிடிக்கிறதுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து பிடிப்பான். பிடிச்சதுக்கு அப்புறமா வந்து பிடிச்சி பொறுமையாக வந்து தூக்கி, அதாவது கீழே ஃபுல்லாக விழ மாட்டான், பட் விழ போகிறது வந்து பிடிச்சிருவான் நம்ம ஹீரோ. பிடிச்சிட்டு அப்போ ஹீரோ சொல்லுவான், பார்த்து படு அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஹீரோ அவனோட பிளேஸ் போய் படுத்துருவான். ஹீரோயினும் இந்த பக்கம் திரும்பி படுத்துருவான். ஸோ இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் மார்னிங் வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒன்னா படுத்துட்டு இருப்பாங்க, 2 பேரும் ஹக் பண்ண மாதிரி. ஏன்னா தூக்கத்துல 2 பேருக்குமே தெரியாதுல்ல. ஸோ ஒன்னா படுத்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயினோட முடி வந்து ஹீரோ மேல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹீரோ தான் எழுந்துப்பான். எழுந்து பார்ப்பான், பார்த்தா ஹீரோயின் முடி அவனோட ஃபேஸ் மேல இருக்கும்னு சொல்லிட்டு அந்த முடி எடுப்பான். எடுத்துட்டு சரி எஞ்சி போலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் தூக்கத்திலே நம்ம ஹீரோவை பிடிச்சிருவான் டைட்டா. பிடிச்சிக்கிட்டே இழுத்து படுக்க வச்சிருவான் நம்ம ஹீரோயின். அப்போ வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துட்டே இருப்பான், தூக்கத்துல எப்படி தூங்குறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சைடு அடிச்சிட்டு இருப்பான் தூக்கத்துல. அப்போ வந்து ஹீரோயின் முழிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுவான். அப்போ வந்து ஹீரோயின் பார்த்துட்டு பயத்துல என்ன பண்ணுவான், ஹீரோயின் வந்து ஹீரோவை தள்ளி விட்டுருவான் பிடிச்சி. ஹீரோ உருண்டு போய் கீழே விழுவான். ஸோ அப்போ வந்து ஹீரோ கேட்பான், என்ன பண்ற, நீ எதுக்கு தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்போ ஹீரோயின் சொல்லுவா, இல்லை எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு அதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல இருந்து ஓடி போயிடுவா அவ. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் வெளியே தான் வருவாங்க. அப்போ வந்து அந்த பாட்டி வந்து எனக்கு கொஞ்சம் குக்கிங் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவு பிசைறது தான் கொடுப்பாங்க. ஸோ சப்பாத்தி போடுறதுக்காக மாவு பிசைய கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து மாவு வந்து பிசைஞ்சிட்டு இருப்பா. அப்போ வந்து ஹீரோ என்ன பண்ணுவான்,
ஒரு ப்ராப்பர் ஹஸ்பண்டா போயிட்டு அந்த ஸ்லீவ் வந்துலாம் தூக்கி விடுவான் கையாண்ட. தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹீரோயினே பார்த்துட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு தெரியுது அந்த இடத்துல ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக விழுறது. ஸோ ஹீரோயினுக்கு அந்த மாதிரி ஃபீல் எதுவும் இருக்காது. ஹீரோக்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஃபீல் வரும். ஸோ அப்போ வந்து ஹீரோயினோட முடியெல்லாம் வந்து முன்னாடி வந்து விழும் சொல்லிட்டு அவ எடுக்க போவா. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், உன் கை டர்ட்டியா இருக்கு, நீ வைக்காத, நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் வந்து அழகா அவன் முடியெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி விடுவான் இந்த மாதிரி. ஸோ இங்க அந்த சீன் அப்படியே போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை அப்புறம் அந்த பாட்டி தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வெளியில உட்காந்து சப்பாத்தி போட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த சைடு வந்து ஹீரோ வந்து விறகுலாம் வெட்டிட்டு இருக்கான். அப்போ வந்து அந்த பாட்டி சொல்றாங்க, உன் ஹஸ்பண்ட் வந்து விறகு வெட்டி முடிச்சிட்டான், நீ போய் அவனுக்கு வந்து தண்ணி ஊத்து, அதனால அவன் கை கழுவட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றா, அதான் கொலா திறந்தா தண்ணி வருது இல்ல, டேப் திறந்தா, ஸோ அதுவே வந்து அவங்களே கழிக்க போறாங்க, நான் அதுக்கு போய் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ அந்த பாட்டி சொல்லுவாங்க, இல்லம்மா பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க, இது வந்து ஒரு ட்ரெடிஷனு, நீங்க புதுசா வேற கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா, ஸோ நீ தான் போய் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்லுவான், பாட்டி தான் சொன்னாங்க இந்த மாதிரி தண்ணி ஊற்ற சொல்லி அப்படின்னு சொல்லுவான். சரி ஹீரோவும் வந்து சிரிச்சுட்டே, அதாவது ஹீரோயின் பண்றத ரசிச்சுட்டே வந்து கை கழுவான். ஹீரோக்கு ஃபுல்லா எப்படி இருக்கும்னா, ஹீரோயின் வந்து ஒரு ப்ராப்பர் ஒய்ஃபா இருப்பாள்ல, ஸோ அது வந்து ரொம்பவே அவன் வந்து லவ் பண்ணுவான் அதை. ஸோ அவன் அந்த மாதிரி நடந்துக்கிறத. ஸோ அப்போ வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் மூக்கில் வந்து அந்த மாவுலாம் வந்து ஒட்டிட்டு இருக்கோம், அதை வந்து ஹீரோ வந்து தொடச்சிடுவான். ஸோ இங்கே வந்து 2 பேரும் ஒரு ரொமான்டிக் மூமெண்ட்டை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா பாட்டிக்கிட்ட, நீங்கள் வேணா போங்க, நான் வேணா சப்பாத்தி சுட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே பாட்டி வந்து போயிடுவாங்க. இங்கே வந்து ஹீரோயின் உட்காந்து சப்பாத்தி சுட்டுட்ருப்பா. அப்போ வந்து ஹீரோ வந்து நின்று பார்த்துட்ருப்பான். ஒரு ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ்ஸு, உட்காந்து சப்பாத்தி சுடுறா, ஒரு ப்ராப்பரான ஒய்ஃப் மாதிரி மெட்டீரியலாக இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மனசில் நினச்சிட்டு ஹீரோயினை சைட் அடிச்சிட்டு இருப்பான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் அந்த தாத்தா பாட்டி சொல்லுவாங்க ஹீரோ ஹீரோயின் கிட்ட, இங்கே வந்து ஃபிஷ் வந்து பிடிச்சிட்டு வரணும், அது ஒரு ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து ஹீரோ ஹீரோயினை வந்து ஃபிஷ் பிடிக்கிறதுக்காக அந்த பாண்டு கிட்ட தான் போவாங்க, குளத்துக்கிட்ட போயிட்டு ஃபிஷ் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அப்போ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு பெரிய ஃபிஷ் மாட்டிட்டோம், ஹீரோ கிட்ட மாட்டாது. ஸோ அப்போ வந்து ஹீரோயின் வந்து கஷ்டப்பட்டு இழுத்துட்டு இருப்பா. அப்போ வந்து ஹீரோ போய் பின்னாடி நின்று ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து 2 பேருமே வந்து பிடிச்சி இழுப்பாங்க பாரு, அப்போ 2 பேருமே கீழே விழுந்துருவாங்க. ஸோ ஃபிஷ்ஷை பிடிக்க முடியாது. ஸோ அப்போ வந்து ஹீரோயின் கேட்பா, எப்படி நம்ம அவங்க கிட்ட போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ ஹீரோலாம் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லுவான். இங்கே அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் அந்த டின்னர் சாப்பிட்றதுக்காக வெளியே தான் வந்து உட்காந்துருக்காங்க எல்லாருமே வந்து டேபிளில் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து அந்த தாத்தா சொல்கிறாங்க, நம்ம அந்த டான்ஸ் ஆடுவாங்கள்ல, அது போய் பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு ட்ரெடிஷன் படி ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்காக வந்து டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அந்த ட்ரெடிஷன் படி ஹீரோ வந்து டான்ஸ் ஆடிட்டுருப்பான். தூரத்தில் வந்து ஒரு கன் மட்டும் தான் இருக்கும். ஸோ யார் சுடுறா நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த கன்னை வந்து வச்சுட்டு ரெடியாக இருப்பாங்க. ஹீரோ சுடுறதுக்கா ஹீரோயினை சுடுறதுக்கா தெரியல நம்மளுக்கு. ஸோ அப்போ வந்து ரெடியாக இருக்கும்போது நம்ம ஹீரோவும் கரெக்டாக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். ஹீரோயினை சுற்றி சுற்றி வந்து கரெக்டாக வந்து கையை கொடுப்பான் ஹீரோ. கொடுத்து ஹீரோயின் தான் கையை கொடுக்க வரணும். ஸோ அப்போ அப்போ வந்து என்ன ஆகுது, நம்ம ஹீரோயினை வந்து தூரத்துலேருந்து யாரோ ஒருத்தவங்க சுட்டுடுறாங்க. ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் அப்படியே மயங்கி கீழே விழுறா. யார் ஷூட் பண்ணது நம்மளுக்கு தெரியாது, ஓகேவா. ஸோ இங்கே வந்து ஹீரோயின் வந்து மயங்கி விழுந்துடுறா. நம்ம ஹீரோ போய் பிடிச்சி ஹீரோயினை எழுப்புறா, அவன் பேரை சொல்லி, ஹீரோயின் எழுந்துரு அப்படின்னு சொல்கிறா. பட் அவள் வந்து அன்கான்ஷியஸ்க்கு போயிடுறான். ஸோ இங்கே வந்து அந்த ஷாக்கோட எபிசோட் 25 வந்து கம்ப்ளீட்டட். Thank you so much guys for choosing my video. Episode 26 நான் tomorrow upload பண்ணுறேன். அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். கமெண்ட் செக்ஷனில் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஏதாவது மாற்றணும்னா, இல்லை வேறு ஏதாவது எபிசோட் போடணுன்னா, இல்லை வேறு ஏதாவது டர்க்கிஷ் ட்ராமா போடணுன்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ see you in the next video. Bye bye.